ஃப்ரெண்ட்ஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓட்ஸ் உப்புமா தான். இது ஓட்ஸ் உப்புமாக்கு தான் இப்போது செய்ய போகிறேன். இது எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். அதில் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓட்ஸ் எப்பவுமே நமக்கு உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா அதை வதக்கி விட்டுருங்க. அடுப்பை நல்லா சிம்லே வச்சு இப்படியே வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். ஓட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த உப்பு இதுக்கு ஏற்ற மாதிரி அதில் உப்பு சேர்த்துருங்க. இப்போ அதை உப்பு சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் அது நல்லா அதை வதங்கட்டும். அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அதை வதங்கியிருக்கணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருங்க. அதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா அதே இப்போ கிளறி விட்டுருங்க திருப்பி அதை. இன்றைக்கி நான் ஓட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் இல்லையா, அந்த ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நார்மல் ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஓட்ஸை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை வதக்கி விட்டுட்டு இதோட அப்படியே அதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் சேர்த்துட்டு இப்போ அந்த பவுலில் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் உப்புமா எடுத்து வச்சுக்க பாருங்கள். அந்த ஓட்ஸ் அப்படியே சேர்த்துடலாம். அதில் சேர்த்துட்டு அதை அப்படியே கிளறி விட்டுருங்க. அதை அப்படியே கொஞ்சமாக அதோடையே சேர்த்து கிளறிடுங்க. கிளறிட்டு தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ரொம்ப தண்ணி ஊற்றிங்கன்னா குழஞ்சிரும். அதனால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஓட்ஸ் உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து கஞ்சி தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஓட்ஸ் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கலர்ஃபுல்லாக ரொம்ப இதுவாக இருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே ஒரு அருமையான ஒரு ஓட்ஸ் உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதிலே வெங்காயம் தக்காளி உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் வேறு என்ன வேணால் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக அதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா அந்த கரம் மசாலா அது கடைசியாக அதில் தூவிடுங்க. தூவிட்டிங்கன்னா ஈஸியான ஒரு ஓட்ஸ் உப்புமா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணி வந்து பார்த்து தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது என் பொண்ணுக்கு பாக்ஸுக்கு தான் நான் கொடுக்குறேன்.